2024 தேர்தலில் டிஎம்கே கூட்டணிக்கு கிடைத்த 47%. இப்ப இருக்கக்கூடிய என்டிஏ அந்த டயத்துல உடைஞ்சிருந்தது ஏடிஎம்கே தனியா. கூட்டினீங்கன்னா 41% வருது. ஸோ இப்ப இதே கூட்டணி தான் இப்ப தொடருது. இந்த காலகட்டத்துக்குள்ள கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி 60 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அதே போல கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்திருக்காங்க. மெரினால அந்த விமான சாகச நிகழ்ச்சி அதை பார்க்கறதுக்கு போய் நெரிசல்ல செத்து 5 பேர் மாண்டிருக்காங்க. இப்படி அடுக்கடுக்கா எத்தனையோ அதிருப்திகள் டிஎம்கேக்கு எதிராக இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பற்றி எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடை பேசி வருகிறார். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 6000 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. அதில் ஒரு 1.5 கோடி பாட்டில் நாளொன்றுக்கு விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா பெர் டே கலெக்ஷன் வந்து 15 கோடி, மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இப்போ வரைக்கும் இந்த 4 வருஷம் முடிஞ்சிருக்க 4 வருஷத்தில் டாஸ்மாக் வகையில் மட்டுமே 22,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசி வருகிறார். அதே போல் கிட்னி திருட்டு சம்பந்தமாக, இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமாக சென்னையில் இருக்க உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டது. இப்போ கரூர் விஷயத்தில் எஸ்ஐடியை ஏற்றுக்கொண்ட அரசு கிட்னி திருட்டு விஷயத்தில் எஸ்ஐடியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த மனுவை தள்ளுபடி செய்தனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இவ்வளவும் இருக்கு. மணல் கொள்ளை, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அத்துமீறல், அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியும். அஜித்குமாரோட லாக்அப் கொலை, இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் ஒரு 26 பேர் லாக்அப் மரணம் தழுவி இருப்பதாக நமக்கு தகவல் வருது. இதே போல வேங்கை வயல் சம்பவமாகட்டும், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதிருப்தி, இவ்வளோ அதிருப்தி இருக்கிறப்போ இது முன்னக்காட்டில் இன்னும் 5% கூட வரும். 45-47% எடுத்துக்கிட்ட டிஎம்கே கூட்டணி இந்த தடவை 50%க்கு மேலே எடுக்கும் அப்படின்னு டிஎம்கே சொல்லியிருக்கு. பட் அதே நேரத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய கூட்டணிக்குள்ள ஒரு புதிய வரவாக விஜய் என்டிஏவுக்குள்ள வந்தும் என்டிஏ முன்னை காட்டிலும் குறையும்னா ஒரு லாஜிக் வேண்டாமா?